வணக்கம். நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவன் அந்நிலையிலிருந்து தாழ்ந்து விரைவாக கெட்டு அழிய வேண்டுமென்றால் அவனிடம் பின்வரும் 3 குணங்களில் ஏதேனும் ஒன்றோ இரண்டோ மூன்றுமோ இருந்தால் அவன் அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கிறார் வள்ளுவர். நல்ல வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அனைத்தும் ஒருவனிடம் இருக்கின்றன. ஆனால் அவன் அதிலே மன நிறைவு அடையாமல் இன்னும் வேண்டும் என்று பேராசையின் காரணமாக இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழாமல் மிகுதியாக வேண்டும் என்று தேடி தேடி அலையக்கூடிய பண்போடு இருந்தால் அவன் விரைவில் அழிந்து போவான். தன்னுடைய வலிமை என்ன, தன்னுடைய உடைமையின் வலிமை என்ன, தனக்கு உதவுவோருடைய வலிமை என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய நிலையையும் தகுதியையும் உணர்ந்து கொள்ளாமல் தகுதிக்கு மீறிய வலிமையை மிஞ்சிய செயல்களை ஒருவன் செய்ய தொடங்குவானாயின் அவனும் விரைவில் அழிந்து போவான். நான் யார் தெரியுமா? என்னுடைய திறமை என்ன தெரியுமா? என்னுடைய அறிவும் ஆற்றலும் என்ன தெரியுமா? என்னை போல் வல்லமை படைத்தவர் இந்த வையகத்திலே யார் இருக்கிறார்கள் என்று செருக்கினாலும் அகம்பாவத்தினாலும் ஆர்வத்தினாலும் தன்னைத்தானே வியந்து கொண்டு திரியக்கூடிய ஒருவன் மிக விரைவில் அழிந்து போவான். போதும் என்ற மன நிறைவு இல்லாத பேராசைத்தன்மை, வலிமை என்ன என்று தெரியாமல் எல்லாவற்றிலும் ஈடுபடும் தன்மை, மிதமிஞ்சிய தற்புகழ்ச்சி தற்பெருமை கொண்டிருத்தல், இந்த 3 குணங்களும் தனித்தனியாகவோ அல்லது 3ம் சேர்ந்தோ இருக்கக்கூடிய ஒருவன் மிக விரைவில் கெட்டு அழிந்து போவான். வழியறிதல் என்ற அதிகாரத்தில் அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்கிறார். தனி மனிதனினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திலும் இந்த பண்பு இருந்தால் அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு வாய்ப்பில்லை. நாடாளக்கூடிய ஆட்சியின் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கும் இந்த 3 குணங்களும் இருந்தால் அவர்களுடைய ஆட்சி நல்லாட்சியாக இருக்காது, நிலைத்த ஆட்சியாகவும் இருக்காது. நன்றி, வணக்கம்.